என்ன சூர்யா, என்ன நடக்குதுங்க? என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க நீங்க? சார், நான் கரெக்டாக தான் சார் ப்ராஜெக்ட்லாம் பண்ணேன். ஆனால் அதில் எப்படி மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. அது எப்படிங்க நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை நீங்களே கரெக்டுன்னு சொல்லிக்கிறீங்க? அந்த ப்ரெசன்டேஷனை நானும் பார்த்தேன், அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கு. ச்சே. ஏன் சூர்யா, இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே இப்படி தான் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? சார், அப்படிலாம் இல்லை சார். உங்கள் மாமா வேணா கேட்டு பாருங்க. என்னோட ஒர்க்கை எப்பவுமே நான் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சார். எந்த மிஸ்டேக்கும் வராது. இந்த டைமும் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியலையா? என்ன சூர்யா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளோ மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்க ப்ராஜெக்ட்ல, அப்புறம் எப்படி நம்ம கம்பெனி நல்ல வளர்ச்சி அடையும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொந்தமா கம்பெனி வச்சிருந்தாலும் இப்படிதான் ஏனோ தானோ ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்களோ? சார், அப்படியெல்லாம் இல்லை சார். இந்த கம்பெனிக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன் சார். இந்த ஆஃபீஸில் என்னோட பங்கு நிறைய இருக்கு. தெரியுது தெரியுது, நல்லா தெரியுது. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் குப்பை கொட்டுறோம்ல, எங்களை தான் தப்பு சொல்லணும். உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்கள் மேலே தான் எல்லா தப்புமே. மாமா சொன்ன ஒரே காரணத்தால் உங்களை நான் கண்மூடித்தனமாக நம்பிட்டேன். ஆஃபீஸ் ஒர்க் ஒழுங்காக பார்க்க தெரியல, கேட்டால் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் கிடையாது, ஒரு டிசிப்ளினே இல்லை உங்ககிட்ட. அது மட்டும் இல்லை சார், ப்ராஜெக்ட் பற்றி கேட்க போன என்ன தப்பாக பேசுகிறாரு. நான் ஒத்துக்கிறேன் சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். ஆனால் அதுக்காக என்னை மரியாதையே கொடுக்காம பேசுறது எனக்கு பிடிக்கல சார். இனிமேல் எந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கும் நான் பண்ண மாட்டேன் சார். நீங்கள் இவர்கிட்டே கொடுங்க. ஆஸ் அ சீனியராக எல்லா ஒர்க்கையும் சூப்பராக முடிச்சு கொடுத்துருவாரு. ஹலோ மேடம், தேவையில்லாத பேசாதீங்க. நான் எம்டி கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன், உங்ககிட்ட இல்லை. சும்மா சும்மா போட்டு கொடுக்குறீங்க. ஹலோ சூர்யா சார், நான் இவங்கள மரியாதை இல்லாமலாம் பேசல. அவ இவன் தான் சொன்னேன். ஓ, அவ இவன் சொல்றது மரியாதை கொடுக்கறதுன்னு நினப்பு, அப்படிதானே? என்ன சூர்யா, ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறீங்க, லேடிஸ் கிட்ட மரியாதை இல்லாம பேசுறீங்க. அவங்க யாருன்னு தெரியும்ல? தெரியும் சார், தெரியும். வேலைக்கு வந்த ஒரு வாரத்திலேயே போஸ்டிங்கை போட்டு கொடுத்து மேலே தூக்கி டாப்ல உட்கார வச்சுட்டீங்களே, அந்த மேடம் தான். போதும், நிறுத்துறீங்களா? என்கிட்டே இப்படி பேசுறீங்க, அவங்க கிட்ட எப்படிலாம் பேசியிருப்பீங்க? அவங்களுக்கு வேலைக்கு வந்த உடனே சும்மா தூக்கி போஸ்டிங்கை தரல சூர்யா. மற்றவங்க கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, கம்பெனிக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் போஸ்டிங் போட்டு கொடுத்ததே. நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்காக 7 வருஷமா உழைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, யாராவது ஒரே ஒரு ஸ்டாஃப் கிட்ட உங்களுக்கு மரியாதை இருக்கா? ஒரு ஸ்டாஃப்க்கு கூட உங்களை பிடிக்கல தெரியுமா? நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருந்த புதுசில் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ன்னு ஒன்று இன்ட்ரோ பண்ண தெரியுமா? யார் மேலே தப்பு இருந்தாலும் பயப்படாமல் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லலான்னு தான் அந்த பாக்ஸை வச்சது. அதுக்குள்ளே இருந்த லெட்டர் மொத்தமே உங்களை பற்றி தாங்க. சூர்யா மரியாதையாக நடத்த மாட்டேங்கிறாரு, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதே தான் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? சார், நான் ஒரு சீனியர். எல்லா ஸ்டாஃப் கிட்டேயும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தானா யாரும் எனக்கு பயப்பட மாட்டாங்க. அதுக்காக எப்போ பார்த்தாலும் உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு மரியாதை இல்லாமல் பேசுவீங்களா? அப்படி இருந்தால் எல்லா ஸ்டாஃபும் உங்களுக்கு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்க சூர்யா, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே இப்படி பண்ணீங்க, நான் இந்த ஆஃபீஸை விட்டே உங்களை தூக்கிடுவேன். சார், நான் என்ன தப்பு பண்ணேன்? பார்த்தீங்களா, இன்னும் நீங்கள் பண்ணது தப்புன்னே உங்களுக்கு தெரியல. 2 நாளைக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறேன். வீட்டில் உட்காந்து பொறுமையாக யோசிங்க என்ன தப்பு பண்ணேன்னு. போங்க, போய் 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. ஆஃபீஸில் இருக்கவங்களாச்சும் நிம்மதியாக இருப்பாங்க. மது, இங்கே வாங்க. சார், நீங்கள் ஏன் மது இப்படி இருக்கீங்க? அவர் பண்ணது தப்பு தான், அதனால தான் அவருக்கு இந்த பனிஷ்மெண்ட். இதுக்கு முன்னாடியும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஏதோ ஆஃபீஸோட சீனியர் நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் ப்ராஜெக்டில் அவரோட கோபத்தை காமிப்பாருன்னு எனக்கு தெரியாது. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, போனது போச்சு. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அழகாக ஃபினிஷ் பண்ணி எனக்கு தருவீங்களா? அதுவும் 3 டேஸ்க்குள்ள. ஓகே சார், கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அதையேங்க இப்படி சோகமாக சொல்கிறீங்க? இல்லை சார், அவர் பேசினதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க மது, மொத்தவங்க கிட்ட நல்லா நடந்துக்கிட்டு உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டா நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. இவர் எல்லார்கிட்டையுமே அப்படிதான் நடந்துக்கிறாரு. இதுக்காக நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. ஓகே சார், நான் 3 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஓகே குட், போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. என்ன பிரியமாச்சே, ஏமா டென்ஷனாக இருக்க? எனக்கு என்னதான் சொல்கிறதுனே தெரியல பெரியமா. நினச்சாலே கோவமாக வருது. கார்த்திக்கோட ஆஃபீஸில் நான் ஒரு ஆள் போட்டிருந்தேன், அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. இன்னைக்கு காலையில் அந்த மது இருக்காளே,
அவன்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கா போல. அவன் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணான். அப்ப நான் தான் சொன்னேன், இந்த பிரச்சனையை சும்மா விட்டுறாத, இது அப்படியே பெருசு பண்ணிடுன்னு. அதை வச்சு அந்த மதுவையும் ஆஃபீஸை விட்டு துரத்திடலாம் நான் பிளான் போட்டா எல்லாமே தலைக்கீழ நடந்துருச்சு. ஏம்மா என்னாச்சு? இந்த விஷயம் கார்த்திக் காது வரைக்கும் போயிருச்சு. அவன் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குவான்னு பார்த்தா நம்ம சைடு இருக்க ஆளை வேலையை விட்டு தூக்கிட்டான். என்னம்மா சொல்ற? ஆமா மம்மி, அதை கேட்கலான்னு சொல்லிட்டு தான் கார்த்திக்கு கால் பண்ணா திமிரா பேசுறான். அது மட்டும் இல்லை, உங்க டேடியே என்னை எதுவுமே கேட்கல, இந்த விஷயத்துல நீங்களாம் தலையிடாதீங்கன்னு சொல்றான். ஓ, அதனால தான் உங்க அப்பா என்கிட்ட கோவப்பட்டாரா? இப்போ புரியுது. காலையிலே அவ்வளோ சண்டை போட்டு போனாரே, எதுக்காக இருக்கும்னு யோசிச்சேன். எனது உன்கிட்டயே சண்டை போட்டாரா? ஏன் மோனிமா, உன்கிட்டயே ஏதாவது சண்டை போட்டாரா? ஆமாம் மம்மி, இந்த விஷயம் தெரிஞ்சதும் நான் போய் டேடி கிட்ட விசாரிச்சேனா, அவர் என்னையும் திட்டாரு. வர வர உங்க அப்பா பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. என்னதான் நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பெரியப்பால இருந்து கார்த்திக் வரைக்கும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இதை இப்படியே விடக்கூடாது பிரியா, அப்புறம் நம்மளுக்கு மரியாதை இல்லாம போயிடும். ஆமா மோனி, இதுல என்ன ட்விஸ்ட்னா, நம்ம மது மேல கோவமா இருக்கிறத விட அந்த சூர்யா செம்ம கோவத்துல இருக்கான். அவன் பேசும்போதே தெரிஞ்சிருச்சு அவன் மேல செம்ம கோவத்துல இருக்கான்னு. அப்ப அவனையே ஏதாவது பண்ண சொல்லு. அதை தான் பண்ணலான்னு இருக்கேன். கால் பண்ணி நீ என்ன பண்ணோன்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோன்னு சொல்ல போறேன். நம்மளை விட அவன் தான் அவன் மேல கோவத்திலையும் வெறுப்புலையும் இருக்கான். அத்தனை பேர் எதிர்க்க ஆஃபீஸில் அவமானப்பட்டதும் அவன் தான். அவனால தான் கரெக்டான தண்டனையை மதுக்கு தர முடியும். ஆமாம் பிரியா, நம்ம இதில் ஸ்ட்ரெயிட்டாக இன்வால்வ் ஆக முடியாது. ஆனால் கார்த்திக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவளாதான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். சரி, நான் போய் அவனுக்கு கால் பண்ணிட்டு வரேன். டேய் சூர்யா, காலையில இருந்து இப்படியே இதே இடத்துல உட்காந்துருக்கியே, சாப்பிட கூட இல்லடா, வாடா. ஏய் சைலண்டா போடா. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு என்னதான் கோவமா இருந்தாலும் இப்படியா காலையில இருந்து சாப்பிடாம இருப்ப? உனக்கு தெரியாதுடா, ஆஃபீஸில் எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஆயிடுச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லை, அந்த கார்த்திக் என்னை 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டான். இவ்வளோ நாள் அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாரையும் நான் மிரட்டிட்டு இருந்தேன். இனிமே எனக்கு யாராச்சும் பயப்படுவாங்களா சொல்லு? எவ்வளோ பெரிய அவமானமும் போச்சு தெரியுமா? இனிமே அந்த ஆஃபீஸில் நான் எப்படி ஒர்க் பண்ணுறதுனே தெரியலடா. ஏய் சூர்யா, ஃபீல் பண்ணாதடா. இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே. எல்லா ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்ல. ஏண்டா நம்ம ஆஃபீஸ்லேயே வந்ததில்ல, நீயே எத்தனை பேரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்க. அதுதான் எனக்கு பெரிய அவமானமாக போச்சு. நான் எத்தனை பேரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கேன், ஆனால் ஒரு பொண்ணால் எனக்கு இவ்வளோ பெரிய அசிங்கமாயிடுச்சு. இனிமே என்னை எவன் மதிப்பான்? அதுக்கு என்னடா பண்ணுறது? இங்கே பாருங்க, நீங்கள்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது. அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த மதுவை என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ, என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு. அதனால கண்டிப்பாக நான் இவ்வளோ சும்மாவே விட போகிறது இல்லடா. டேய், தேவையில்லாத ஏதாவது வேலையை பார்த்து வச்சிடாதடா, அப்புறம் என்னால் கூட அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாது. ஏச்சி பயந்தாங்கோலி, நான் என்ன பண்ணாலும் உங்கள் யார் பேரையும் இழுக்க மாட்டேன், போதுமா? டேய் அதுக்கு இல்லடா, அப்புறம் உனக்கு தான்டா ப்ராப்ளம் வரும். நீ தான் இதெல்லாம் பண்ணன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, எம்டி சும்மா விட மாட்டாரு. அவரை பற்றி உனக்கே தெரியும்ல. ஏய் தெரியாமலையா நான் ஒரு விஷயத்தில் இறங்குவேன். இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எம்டி சும்மா ஒன்றும் மதுக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த கார்த்திக் மதுவை லவ் பண்ணுறான். அதனால தான் அவளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுறான். என்னது, எம்டி சார் மதுவை லவ் பண்ணுறாரா? ஆமாண்டா. ஓ, அதனால தான் இப்படி போகும்போதும் வரும்போதும் மதுவை அப்படி பார்த்துக்கிட்டு போவாரோ? நெருப்பு இல்லாமல் புகையாது. அந்த மதுக்கு கூட எம்டி மேலே ஒரு கண்ணு தான். இதெல்லாம் தெரிஞ்சுமாடா நீ மதுவை பழி வாங்க போறன்னு துடிக்கிற? நார்மலாக நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு ஏதாவது ஆனாலே எம்டி அப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்துருவாரு. நீ பார்த்தா அவர் லவ் பண்ணுற பொண்ணையே பழி வாங்கணும்னு துடிச்சுன்னு இருக்க. டேய், யாரா இருந்தா எனக்கு என்ன? அவளால் நான் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன், என்னால் மறக்க முடியுமா? அதே மாதிரி அவளால் மறக்க முடியாத அளவுக்கு அசிங்கத்தை கொடுக்கணும். அவங்க வீட்டில் இருக்கிறதுலேருந்து அவங்க ஏரியாவிலேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் அவளை கேவலமாக பார்க்கணும், கேவலமாக பேசணும். அந்த அளவுக்கு நான் அவளை அசிங்கப்படுத்த போகிறேனா இல்லையான்னு பாரு. ஏய் மது, இந்த சூர்யாவை பற்றி உனக்கு தெரியாதுல்ல? இனிமே பாப்படி நான் யாருன்னு.
என்னை எப்படி அசிங்கப்படுத்தினியோ இதை விட 10 மடங்கு நான் திருப்பி தரப்போறேன் உனக்கு.